இன்னைக்கு சனிக்கிழமை ஆபீஸ் டென்ஷன் இல்லாதனால ஒர்க் அவுட் எல்லாமே சும்மா வேற லெவல்ல போச்சு. அதுல டைம் மறந்து 10 மணிக்கு மேல வீட்டுக்கு போனப்ப எனக்காக ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. சாட்டர்டே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெருசா டைம் கிடைக்கலனாலும் மத்த நாளை கம்பேர் பண்றப்போ பீஸ்ஃபுல்லா போச்சு. காலம்பர சீக்கிரமா எழுந்திருச்சு பைக் எல்லாரும் கார பறக்க வர கிளாஸுக்கு கிளம்பியாச்சு. கட்டையா வாள் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பூனை எங்க என்னடா நடக்குதுன்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க. கார பறக்க வர கிளாஸுக்கு நானே லேட்டா வந்தாலும் அதுக்கு மேலேயே லேட்டா ஆரம்பிக்கிறது தானே நம்ம கிளாஸோட வழக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நான் ஓட்டுன தருணம் வந்தப்ப ட்ரெயினர் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அரை மணி நேரமா டீ குடிக்க போயிட்டாரு. முடிச்சு வீட்டுக்கு வரப்ப பிரெக்னென்ட் லேடிக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 12 நாள் வெற்றிகரமா முடிஞ்சது. இன்னொரு பக்கம் என்னோட பிரெக்னென்ட் லேடி வாமிட் பண்ண அப்புறம் அவங்களுக்கு இளநியை வெட்டி கொடுத்தா அவங்களுக்கு வாங்குற இளநியை டெய்லி நான் எடுத்து குடிச்சிடுறேன்னு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம்னு நினைச்சது தப்பா. நாளைக்கு ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் பண்ண ஊருக்கு போறதுனால துணி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு மூஞ்சி கை கால நல்லா கழுவிட்டு இன்னொரு பக்கம் மறுபடியும் எங்க அப்பா 25 ரூபாய் இளநியை பிரெக்னென்ட் லேடிக்காக லோட் பண்ணிட்டாரு. புரோட்டீன் நோட்ஸ் தீந்து போனதுனால ஆர்டர் போடணும். அதனால மில்லட் மாவு பனானா எல்லாம் போட்டு பேன் கேக் ஓடிட்டு இருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ்க்கு வெயில்ல போய் கருகு போறதுனால ஸ்கின் அண்ட் பாடி கேர் ஒரு பக்கம் தட்டி விட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஜம்ப் பனானா சாட்டேஜ்னால ஸ்வீட் கம்மியாகி ஓகேவா இருந்துச்சு. ஃபேஸ் பேக்க கழுவிட்டு வெயிலோட தாக்கத்தினால யாராலையும் வெளில போக முடியாம கட்டையன் பாத்ரூம் எடுத்துட்டா. நம்ம வீட்டு பூனை என்ன பண்றதுன்னு யோசிக்க மாஸ்க் பையன் ஜம்முன்னு இந்த இடத்த புடிச்சிட்டா. வேற வழி இல்லாம தரையில படுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. கட்டையன் கால் மேல கால வச்சுட்டு கேமரா பார்த்த உடனே வெக்கப்படுறா. ஒரு வழியா பூனையும் இடத்த புடிச்சு செட்டில் ஆயிட்டா. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வழியை நான் பார்க்க மாட்டேன். என் துணியை கூட எங்க அப்பா அம்மா தான் துவைப்பாங்க. கல்யாணம் பண்ணி 6 மாசம் தான் அதுக்குள்ள எவ்வளவு மாற்றம் பாத்தீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு என் பொண்டாட்டியோட கெட்டப்ப பாத்தீங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் சோளக்கருது சீனி கிழங்க சாப்பிட்டுட்டு நாளானிக்கு ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் பண்ண ஊருக்கு போறதுக்கு தக்கல் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா? கோட் ரேட் வல்னரபிள் என்ன பண்ண போறோம்? மேனேஜரோட பிரசன்டேஷன் எப்படி சமாளிக்க போறோம்னு யோசிச்சு மண்டை புகஞ்சு போய் பிரெக்னென்ட் லேடிக்கு முடியாதனால டாலர் ஒரு பக்கம் அடுப்புல ஏத்திட்டு சன்ன வாளந்து வாட்டர்ல போட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கலனா 5 நிமிஷம் கண்ண மூடி இருப்பேன். வைஃப் வந்து எழுப்பிட்டதுனால தூக்கம் போச்சு. அதுக்கப்புறம் வீடியோக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ண ஈவினிங் ஆயிருச்சு. எங்க அம்மா கிட்ட ஒரு டீ கேட்டு அதை மொக்க பண்ணிட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். நல்லாவே இல்ல டீ. ஈவினிங் மதியம் பண்ண டாலு கீரையை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு செஸ்ட் ட்ரைஸ் ஆப்ஸ்னு பிரிபிரின்னு பிரிச்சாச்சு. ஸ்டார்டிங் கொஞ்சம் மந்தமா போனாலும் அதுக்கப்புறம் போக போக பிக்கப் பண்ணிட்டேன். நான் எவ்வளவு வெயிட்ல இருந்து ஒர்க் அவுட் போறேன்னு சொல்றவங்களுக்கு இம்மா பெரிய உமா ஒண்ணு கொடுத்துட்டு உடம்பு சரியில்லை இன்னொரு பக்கம் ஆபீஸ் வரலன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு சில நாள் போகாதனால இன்னைக்கு பல வேரியேஷன்களை போட்டு பதற விட்டதுல நைட் மணி 10 மறந்துட்டேன். வீட்ல இருந்து பல காலு ஒரு பயங்கரமான வரவேற்பு எனக்காக அன்னைக்கு காத்துக்கிட்டு இருந்துச்சு. கட்டைய ஒரு பக்கம், என்னோட ஒய்ஃப் ஒரு பக்கம், எங்க அம்மா மேல ஒரு பக்கம், இது எங்க அப்பா வேற ஒரு பக்கம். எங்க இருக்காங்கன்னு நீங்களே கண்டுபிடிங்க. எல்லாரையும் சமாளிச்சுட்டு எங்க அப்பாவே நைட்டு தூங்குறதுக்கு மொட்டை மாடி அனுப்பிட்டு இல்ல திருப்பி எங்க அம்மா கீழே வர சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க என்ன சொல்றேன். நான் இல்லாதப்ப பல விதமான பஜ்ஜியை சுட்டு பலத உள்ள விட்டுருக்காங்க என்னோட குடும்பத்துல. கேட்டா எனக்கு சனவும் மில்லட் உப்புமாவும் பழனி படி கிட்ட செதுக்கிற 50 நாள் பந்தயத்துல 46வது நாளுக்கு பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரி இவங்களை ஏன் திருப்பி வர சொன்னா எங்க அப்பாவுக்கு கொரட்டை வர பிரச்சனை இருக்கிறதுனால நாசல் ஸ்ட்ராப்னு ஒரு பொருள் ஆர்டர் பண்ணி வாங்கி இன்னைக்கு டெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் எங்க அம்மா எங்களை அடிச்சு கீழே அனுப்பிட்டாங்க. இன்னைக்கு டே கொஞ்சம் நார்மலா போனதுனால ஒரு குத்தாட்டத்தை போட்டுட்டு நானும் இந்த ப்ராடக்ட்டை டெஸ்ட் பண்ண ரெடியான. என் பொண்டாட்டி பயங்கர சர்க்கஸ் காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. எல்லாமே தெரிஞ்சிருக்கு. நண்பங்களே வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்களேன். அவங்க பண்ணாமையா நண்பங்களே நம்மளோட ஒரு நாளுக்காக இஷ்டப்பட்டதை கஷ்டப்பட்டு செய்ய. நாளைக்கு பார்ப்போம்.